இன்னைக்கு எடுத்திருக்க தலைப்பு வந்து தவத்தில் சித்தி பெற. அதான் வந்து நம்ம வந்து தியானம் வந்து எல்லாரும் கொஞ்ச நாள் பண்ணுறோம், எல்லாரும் ஒழுங்காக பண்ணிகிட்ருக்கோமா, நம்மளை வந்து இல்லை சரியாக பண்ணலைன்னா எப்படி பண்ணுறது, அந்த நம்மளே ஒரு மெஷர் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையாங்கிறதுக்கு வந்து. ஸோ அதை பற்றி ஒரு ஒரு ½ டிஸ்கஸ் வந்து. ஸோ தவத்தில் சித்தி பெறதுக்கு வந்து என்ன பண்ணணும், முதல்ல வந்து தவம் கரெக்டாக பண்ணுறோமாங்கிறத பார்க்கலாம். முதல்ல தவம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம் வந்து ஐ எக்ஸ்பிளைன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். வந்து தவம் ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு குரு வணக்கம், இறை வணக்கம் சொல்லி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா நாடி சுத்தி தண்டுவடம்லாம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இப்போ பொதுவாக நல்ல ஒரு தியானம் பண்ணணும், தியானம் நல்ல முறையில் கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் we have to be comfortable. தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் வந்து உட்காந்து தியானம் பண்ணுறோம். 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வந்து உட்காந்து தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to be 100% comfortable. வந்து ஒரு வந்து பறக்க ஓடி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்து உட்காந்து நம்ம தியானம் பண்ணால் தியானம் வந்து நல்ல முறையில் கிடைக்குமாங்கிறது வந்து ஒரு சந்தேகம் தான் வந்து. இப்போது பொதுவாக வீட்டில் நம்ம டெய்லி தியானம் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ், இப்போ வீட்டில் தியானத்துக்குன்னு ஒரு ரூம் இருந்துன்னா ரொம்ப 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 நல்லது. இல்லை நம்ம பூஜை அறை வச்சுருக்கோம், நீங்கள் வந்து அதில் போய் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணலாம், நல்லது வந்து. எல்லோரும் வந்து போய் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும் வந்து. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் நாம் உட்காந்து பண்ணுறதுமே வந்து இப்போ தியானம் பண்ணுறதுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு வந்து தியானம் பண்ணோம்னா நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே தியானம் கிடைக்காது, தூக்கம் தான் வரும். இப்போ நம்ம அதனாலே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து சாப்பிட்டதுக்கப்புறமா தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் வந்து. ஈவன் the dress that we are wearing அதுவுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக, ரொம்ப போட்டு டைட்டாக நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காந்தோம்னாலே தியானம் பண்ணுறது கஷ்டம். ஸோ மைண்ட் எல்லாமே இல்லை கீழே என்னால் உட்கார முடியாது, கால் இது எவ்ரிதிங் கீழே உட்கார முடியாதவங்க யூ கேன் சிட் இன் a chair or couch whatever it is. நம்ம மேலே எங்கேயா உட்காந்துட்டு தியானம் பண்ணலாம். ஏன்னா இல்லை கால் வலிக்குதுன்னா கொஞ்சம் நேரத்தில் இங்கே முட்டை பிடிப்போம், காலை நீட்டுவோம், வந்து அதில் தான் மைண்டு போகுமே தவிர நம்மளால் வந்து தியானம் பண்ண முடியாது. இப்போ இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒன்று வந்து. இது ஒழுங்காக இருந்தால் தான் ஒரு அரை மணி நேரம் நம்மளால் வந்து அங்கே தியானத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் வந்து. ஈவன் இப்போ நீங்கள் சில நேரம் வந்து ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் சவுண்டை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பெட்டர். அது அந்த சவுண்டு ஹீட்டர் சவுண்ட்லாம் பயங்கரமாக ஓடிட்டு இருந்துன்னா யூ வில் கெட் டிஸ்ட்ராக்டட் வந்து. ஸோ அது இல்லாமல் ஒரு காமான இடத்துல உட்காந்து பண்ணுறது வந்து தவம் நல்ல முறையில் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இடத்த எல்லாத்தையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு, வந்து உட்காடுறோம் வந்து. உட்காந்து பண்ணும்பொழுது முதல்ல வந்து நாடி சுத்தி பண்ணுறோம் வந்து. இப்போ எதுக்கு வந்து நாடி சுத்தி பண்ணுறோம் வந்து, ஃபாஸ்ட்டாக வேகமாக பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக வந்து நாடி சுத்தி பண்ணணும். இப்போ நாடி சுத்தி பண்ணும்போது என்ன நடக்குது வந்து, நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இடகலை பின்கலைன்னு சொல்லி 2 இருக்குது. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சக்ராஸை பற்றி பேசும்போது கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இடகலை பின்கலை. நீங்கள் வந்து இடகலையில் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, பின்கலையில் வந்து ரைட் சைடு வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நாடி சுத்தி பண்ணும்போது ஒரு பக்கம் மூச்சை அடைச்சிட்டு இன்னொரு பக்கம் வழியாக மூக்கை இழுக்கிறோம், திருப்பி அடுத்த சைடு அடுத்த நாஸ்ட்ரல் வழியாக ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி அது வழியாக இன்ஹேல் பண்ணுறோம், திருப்பி இந்த சைடு எக்ஸேல் பண்ணுறோம். இது மாதிரி மாற்றி எக்ஸேல் இன்ஹேல் மாற்றி பண்ணுறோம் வந்து. இப்போ இது பண்ணும்பொழுது இந்த இடகலைங்கிறது வந்து லெஃப்ட் சைடு வந்து, இடகலை வந்து நம்மளுடைய உடம்புல குளிர்ச்சி பகுதிக்கு ரிலேட்டட், நம்ம வந்து சந்திரனோட ரிலேட்டட்னு வச்சுக்கலாம் வந்து. ரைட் சைடு வந்து ஹீட்டு, பாடியில் வந்து நமக்கு வந்து வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் எல்லாமே ஒழுங்காக இருக்கணும்னால இப்போ ரைட் சைடில் இருக்கிறது வந்து வெப்பத்துக்கான பகுதி வந்து. இப்போ நீங்கள் ரைட் சைடு வெப்பத்துக்கான பகுதி வந்து இது வந்து நீங்கள் சூரியனோட ரிலேட்டட் வந்து. இப்போ இது ரெண்டும் ஒழுங்காக நம்மளுடைய இடகலையும் பின்கலையும் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது பாடி வந்து இட் வில் கெட் லைக் எ நியூட்ரலைஸ்டு. நம்ம தவம் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அதனால தான் ஒரு 10 தடவை நம்ம வந்து நாடி சுத்தி பண்ணுறோம். இப்போ அந்த நாடி சுத்தி பண்ணுறதுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாமல் டு டூ ஸ்லோலி. அந்த ப்ரீத்திங் நீங்கள் 10 தடவை பண்ணும்பொழுது 10ஆவது தடவை நமக்கு வந்து மூச்சை இழுத்து பண்ணுறதே வந்து அங்கே இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வந்து பொறுமையாக 10 தடவை பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா தண்டுவிட சுத்தி பண்ணுறோம். தண்டுவிட சுத்தி பண்ணும்பொழுது இப்போ இடகலை பின்கலை பண்ணும்பொழுது லெஃப்ட் நாஸ்ட்ரல் ரைட்டும் மாற்றி ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம தண்டுவிட சுத்தி பண்ணும் பொழுது நம்ம நடுவில் இருக்கக்கூடிய சுழிமுனை நாடி வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ அது ஓப்பன் ஆகும் பொழுது தான் நமக்கு வந்து குண்டலினி சக்தியை ரைஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ கேட்வே. இப்போ நீங்கள் புதுசாக
நம்ம தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ பண்ணாலும் நம்ம அந்த சுழிமுனை நாடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம தவம் பண்ணும் பொழுது அந்த குண்டலினி சக்தி வந்து மூவ்மெண்ட்டுக்கு வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். நம்ம இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா தண்டுவட சுத்தி பண்ணுறோம். நாடி சுத்தி முடிச்சதுக்கப்புறமா தண்டுவட சுத்தியில் குண்டலினி சக்தியை மூலாதாரத்துலேருந்து இழுத்து ஆகுனா கொண்டு வரோம், திருப்பி மூலாதாரத்துக்கு கொண்டு போகிறோம். இதை மாற்றி மாற்றி ஒரு 10 தடவை பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா நம்மளுடைய பாடி வந்து இதிலே பாதி ஃபோக்கஸ் வந்துடும். நம்ம வந்து இடகலை பெண்களை முடித்து தண்டுவட சுத்தி பண்ணும் பொழுது பாதி ஃபோக்கஸ் வந்துடும். இது வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து அவசரமாக பண்ணோன்னா அதுக்கு வந்து பலன் இல்லை. அது வந்து சொல்கிறது வந்து நம்ம வந்து பொறுமையாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறோன்னா, நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இது எதுக்காக இதை வந்து வச்சுருக்காங்க வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தையால் அதை சொல்லிட்டு தவம் பண்ணும்போது பெரிய பலன் இருக்க போகிறது இல்லை. அந்த ஒன்றுக்கும் இப்போ இங்கே வந்து நம்ம தவம் பண்ணும்பொழுது முதல்ல வந்து எதுக்கு இறை வணக்கம் சொல்கிறோம், இறையாற்றல் நமக்கு வந்து துணை இருந்தால் தான் நம்ம தவம் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து குருவை வணங்கி ஆரம்பிக்கிறோம். நாடி சுத்தி தண்டுவட சுத்தி பண்ணதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் வந்து நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. தெய்வீக ஆற்றல்ங்கிறது நம்ம சொல்கிறக்கூடிய இது வந்து இப்போ இந்த இடத்துல நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்பினன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு ரூம் இருக்குது. ரூமுக்குள்ளே அங்கங்கே சில பொருட்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காற்று இருக்குது. இந்த காற்றுக்கு அப்புறம் இன்னும் நம்ம உள்ளே டீப்பாக போனோம்னா காற்றுக்கு உள்ளுக்குள்ளே எனர்ஜி பார்ட்டிக்கல் இருக்குது, காந்த சக்தி இருக்குதுன்னு பார்க்குறோம் வந்து. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய காந்தம், வெளியிலையும் காந்தம் இருக்குது. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகி தான் இருக்குது. இப்போ அதை தான் நம்ம வந்து சுத்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த காந்த சக்தியை தான் நம்ம வந்து தெய்வீக ஆற்றல்ங்கிறத சொல்கிறோம் வந்து. இப்போ நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தை சுற்றிலும் தெய்வீக ஆற்றலை நிரம்பினன்னு கூட சொல்ல, நல்ல தெய்வீக ஆற்றலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வந்து. இப்போ நல்ல தெய்வீக ஆற்றலுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த தெய்வீக ஆற்றல் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது இங்கே இருக்கக்கூடிய காந்த சக்தி, மேலே இருக்கக்கூடிய காந்த சக்தி எல்லாமே வந்து. இப்போ அந்த காந்த சக்தியில், அந்த வான்காந்தத்தில் எல்லா செயலுமே போய் பதியுது. நீங்கள் ஒரு நல்லது நினச்சாலும் அங்கே தான் போய் பதியுது, நீங்கள் ஒரு தீய செயலை பண்ணாலும் எல்லாமே அங்கே தான் பதியுது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய நல்ல தெய்வீக ஆற்றல்ங்கிறது வந்து அப்படியே வந்து சுத்த வெளியிலேருந்து வரக்கூடிய ஆற்றல். அதில் வந்து ஒன்றுமே இல்லை, களங்கமே இல்லாத நல்ல தூய ஆற்றல். அந்த ஆற்றல் வந்து இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல பெருகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் வந்து. இது வார்த்தையால் மட்டும் இல்லை, வென் வி விஷுவலைஸ் அண்ட் அது ஆத்மார்த்தமாக சொல்லும் பொழுது வி வில் கெட் கனெக்டட் வித் த யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆற்றலை வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும் வந்து. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின 3 தடவை நம்ம சொல்லும் பொழுது அந்த ஆற்றல் களம் வந்து இங்கே பெருகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் வந்து. ஏன்னா ஆல்வேஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா, மைண்ட், இந்த எனர்ஜி ஃபாலோஸ் மைண்ட். நம்ம வந்து இங்கேருந்து அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி அந்த சக்தி எல்லாத்தையுமே இந்த இடத்துல நிரம்பட்டும்னு சொல்லும் பொழுது நிஜமாகவே அது வந்து நம்ம நிரம்புறது வந்து நம்மளால் பார்க்கலாம். நீங்கள் நல்லா பண்ணும் பொழுது அந்த எனர்ஜி நம்மளோட உடம்புல வந்து பரவுறதை உணர முடியும். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறோம், நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருட்பேர் ஆற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாய் பாய்வதை உணர்கிறோம். ஸோ இப்போ அந்த ஆற்றல் வந்து இங்கே நிரம்பியிருக்கு. அந்த நிரம்பியிருக்கக்கூடிய ஆற்றல் வந்து என்னுடைய உடம்புல வந்து அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அந்த உணரும் பொழுது அந்த ஆற்றல் வந்து அப்படியே வி கேன் ஃபீல் லிட்டலாக நம்ம ஒரு உடம்புல ஒரு ஷவரில் நின்னால் எப்படி தண்ணி பாயுமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து அதை வந்து உணர முடியும் வந்து. இது அவ்வளோத்தையும் நம்ம வந்து ஒரு அவசரமாக வேகமாக சொன்னோன்னா அங்கே வந்து பலன் இல்லை. இப்போ நீங்கள் தவம் பண்ணும்பொழுது ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தவம் பண்ணுறோம் அப்படின்னா நாடி சுத்தி, குரு வணக்கம், இறை வணக்கம், நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி, அதுக்கப்புறமா இந்த ஆற்றல் உடலில் பரவட்டும்னு சொல்லி அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், இது எல்லாமே சொல்கிறதுக்கே உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். பொறுமையாக யூ ஹேவ் டு டெல் ஒன் பை ஒன். இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணும் பொழுது இதுக்கப்புறம் ஓகே மை என்ஜின் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட், நான் இனிமேல் தவம் பண்ண ஆரம்பிக்க போகிறோங்கும் பொழுது யூ வில் சி எ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் வந்து நம்ம தவம் பண்ணுறதுக்கு வந்து இது எல்லாமே வந்து இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம போனோன்னா இட் வில் பி பெட்டர். இப்போ நீங்கள் குக் பண்ண போகிறோன்னா தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்து சமையல் ஆரம்பித்தோன்னா சமையல் கரெக்டாக இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்மளால் பண்ணி முடிக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப முக்கியம், பேசிக். இது எல்லாம் இல்லாமல் நம்ம தவம் போய் பண்ணோன்னா அது வந்து வெறும் வார்த்தையால் இருக்குமே தவிர ஆனால் தவம் உண்மையாக இருக்குமாங்கிறது வந்து சந்தேகம் வந்து. இப்போ இதுக்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம். இப்போ ஆக்னா பண்ணுறோம்.
ஆகினையில் என்ன பண்ணுறோம்? ஆகினை தவம் வந்து இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டோம், ஆகினை தவம் இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்னையில் வந்து இந்த மனசை உயிர் மேலே வச்சு கவனிக்கிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து. இப்போ வந்து நம்ம போன வாரம் பார்க்கும்போது உயிர்னா என்ன, உடல், மனம் அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஆக்னை தவத்தில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த மனசை உயிர் மேலே வைக்கிறோம். நம்மளுடைய உடம்புல உயிர் சக்தி இருக்குது. இந்த மனசை வந்து உயிர் சக்தி மேலே கொண்டு வந்து வைக்கிறோம். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தவத்தில் வந்து. இப்போ நீங்கள் இது வந்து இந்த உயிர் சக்தியை கொண்டு மனசு மேலே வைக்கிறோம் வந்து முதல்ல ஆக்னாவில் வந்து அதை உணர்கிறோம் வந்து. அதுக்கு அடுத்தது வந்து ஆக்னைக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்பொழுது துரியம். துரியத்துக்கும் ஆக்னைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆக்னையில் வந்து உயிர் மேலே மனசை வச்சு கவனிங்கன்னு சொல்கிறோம் வந்து. ரெண்டாவது வந்து துரியத்தில் போகும்பொழுது அங்கே வந்து மனசுக்கும் உயிருக்கும் வித்தியாசம் இல்லை. உயிரும் மனசும் ஒன்றோட ஒன்று அப்படியே வந்து கலந்துருது வந்து. உயிர் வேற மனசு வேறங்கிறது இல்லை. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து. உயிரும் மனசும் ஒன்று தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, மனதின் அடித்தளத்துக்கு போகும்போது தான் நம்மளுடைய வந்து உயிரை வந்து நம்ம உணர்றோம்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து மனசு வந்து உயிர் மேலே கவனிக்குது. துரியத்தில் போகும்பொழுது அங்கே மனசு வேற உயிர் வேற வித்தியாசமே இல்லை. ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே வந்து கலந்துருது. இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து. இப்போ அது எப்படிங்க ஒன்றோட ஒன்று கலக்கிறது, அது எப்படி வித்தியாசம்? இப்போ அது வந்து சுவாமிஜி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பண்ணும்பொழுது ஆக்னையில் பண்ணும்பொழுது இட் வில் பி கைண்ட் ஆஃப் அ வைப்ரேஷன். யூ வில் ஃபீல் அ வைப்ரேஷன். துரியத்துக்கு போகும்பொழுது இட் இஸ் அ சென்சேஷன். ஸோ இங்கே வைப்ரேஷன், அங்கே வந்து சென்சேஷன். இப்போ துரியத்தில் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, சில வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு தலையில் ஒரு ஊத்தப்பம் எடுத்து தலையில் வச்சா எப்படி இருக்கும் வந்து, வி வில் ஃபீல் அ சென்சேஷன். அங்கே வந்து வைப்ரேஷன், சென்சேஷன், தட் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் வந்து. இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, உயிர் வேறு மனசு வேறு இல்லை, ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்துருது அப்படின்னு. இப்போது அது எப்படி கலக்கிறது கேள்வி வரலாம் வந்து. இப்போ கேள்வி வந்து அங்கே என்ன சொல்லணும்னா, ரெண்டும் ஒன்றோட ஒன்றா இருக்குன்னா, ஒரு உதாரணம். இப்போ லாஸ்ட் வீக் வந்து வேர்ல்ட் கப் கிரிக்கெட் நடந்தது, ஃபைனல்ஸ் லாஸ்ட் சண்டே. வந்து நிறைய பேர் வந்து மேட்ச் எல்லோரும் உட்காந்து பார்த்துருப்போம் வந்து. இப்போ வந்து பொதுவாக அது என்ன, இங்கே நம்ம இங்கே இருக்கிறது வந்து சியாட்டலில் இருக்கிறோம். மேட்ச் நடந்தது வந்து அஹமதாபாத்தில் நடந்தது. நம்ம டிவி வழியாக நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நேரம் அப்படியே கேமுக்குள்ளே. இப்போ வந்து கேம் தெரிஞ்சவங்க வித்தியாசமாக இருக்கும், கேம் தெரியாதவங்க வந்து அவங்க அப்படியே அங்கங்கே போகும்போது ஒரு வீட்டில் பார்த்துட்ருக்காங்க, 4 பேர் அப்படியே போகும்போது வரும்போது ஏதோ ஒன்று பார்க்குறாங்க அப்படின்னு. கேமு உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வால்வ் ஆகி பார்க்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்வால்வ் ஆகி பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு பால் போகும், அந்த பால் அடி இங்கேருந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போயிடும். வந்து நம்ம இங்கேருந்து அடினா அவனுக்கு கேட்க போதா? நம்ம இங்கே இருக்கிறது வந்து சியாட்டில், அவங்க கேம் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து அஹமதாபாத்தில் நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ளே போயிடும், மெர்ஜ் ஆயிரும் வந்து. இதுதான் வந்து துரியத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேம் பார்க்கும்போது நம்ம வேறு, டிவி வேறு, நம்ம எங்கே இருக்கிறது அங்கே கிரவுண்டில் இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம மறந்துடுதோம் வந்து. ஏதோ நம்ம சொன்னால் அவனுக்கு கேட்குறோங்கிற மாதிரி, என்ன எப்படி அது விளாடி நம்ம சொன்னால் கேட்க நமக்கு தெரியும். பட் ஆனால் அங்கே வந்து நம்ம வேறு அது வேறன்னு இல்லை, உள்ளுக்குள்ளே போய் கலந்துடுறோம் வந்து. இதுதான் துரியத்தில் நடக்கிறது வந்து. அங்கே உயிர் வேறு மனசு வேறன்னு இல்லை. முதல்ல வந்து ரெண்டுமே தனித்தனியாக வச்சு பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போகும்பொழுது அங்கே வந்து ரெண்டுமே ஒன்றும் இல்லை, அது அப்படியே போயிடுறோம் வந்து. இப்போ ரெண்டுலேயுமே என்ன பண்ணுறோன்னா, உணர்றதும் வந்து உயிரை வந்து மனசால் உணர்கிறோம். அதுக்கு அடுத்தது அதோட ரெண்டுமே இல்லை, வித்தியாசம் இல்லை. இப்போ மூணாவது வந்து போகும்பொழுது துவாதசாங்கம். துவாதசாங்கத்துக்கு என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து மேலே வந்து ஒரு முளை உயரத்துக்கு மேலே வந்து உயர்றோம் வந்து. இப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய காந்த காலம் அங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மேலே போகிறோம் வந்து. இப்போ இது போனதுக்கப்புறமா அடுத்து எங்கே போகிறோன்னா, சந்திரன். சந்திரனை பார்க்கும் பொழுது இப்போ முழு நிலவு சந்திரன். இப்போ உதாரணமாக துரியாதீதம் கற்றுக்கும் போது என்ன சொல்லியிருப்போம் வந்து, நீங்கள் வந்து சந்திரனை பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய சந்திரனை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுறோம் வந்து. இப்போ அந்த முழு நிலவு சந்திரனை விஷுவலைஸ் பண்ணி இப்போ நீங்கள் பஞ்சபூத நவகிரகம் பார்த்தீங்கன்னா, தவம் பண்ணும்பொழுது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம் அப்படிம்போது. ஸோ இப்போ நீங்கள் அதே சந்திரனை விஷுவலைஸ் பண்ணி சந்திரன் கூட மெர்ஜ் ஆகிடுறீங்க. ஸோ சந்திரன் கூட மெர்ஜ் ஆகும்பொழுது யூ வில் கெட் லைக் ஆல் த சந்திரகாந்த ஆற்றல் எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியுது வந்து. இப்போ சந்திரனை தாண்டி அடுத்து வந்து சூரியனுக்கு போகிறோம். சூரியனில் போகும்போதும் சூரியன் நம்ம வந்து பார்த்தது தான் வந்து. ஸோ இப்போ நம்ம சூரியனில் வந்து பார்க்கும்பொழுது சூரியனோட மெர்ஜ் ஆகி சூரியன்லேருந்து வரக்கூடிய சூரியகாந்த ஆற்றலையும் நம்ம வந்து வாங்கிக்கிறோம் வந்து. இதை தாண்டி இன்னும் உயர்ந்து என்ன சொல்கிறோம், விரிகிறோம். உயர்ந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக வி ஆர் எக்ஸ்பேண்ட் பண்ணி போகும்பொழுது தான் பேரியக்க மண்டலம் கம்ப்ளீட்டாக அந்த வான்காந்த களத்தில் போய் தாண்டி பேரியக்க மண்டலத்தில் இருக்கிற கோள்கள் எல்லாத்தையுமே விஷுவலைஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பிளானட்டோரியம்லாம் எங்கேயும் போயிருந்தோம்னா
அதில் நம்ம எல்லா கோள்களையும் நம்ம பார்க்கக்கூடியதை வந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணி உயர்ந்து விரிஞ்சு நிற்கிறோம் வந்து. இது வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து. இப்போ துரியத்தில் நம்ம வந்து மனசோட எந்த அளவுக்கு வந்து ஒடுங்கி 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 நிற்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் வந்து துரியாதீதம் ஸ்டேஜ் வரும்பொழுது விரிய முடியும். எந்த அளவுக்கு ஒடுங்கி இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து விரிஞ்சு நிற்க முடியும். ஸோ இப்போ இங்கே விரிஞ்சு 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 அந்த லெவலுக்கு வந்துடுறோம் வந்து. இப்போ விரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்தது வந்து சுத்த வெளி. சுத்த வெளியில் போகும் பொழுது இப்போ நீங்கள் விரிஞ்சு வந்து நிற்கிறோன்னா ஆல்மோஸ்ட் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறோம், நான் வந்து இந்த பேரியக்க மண்டலத்தை எல்லாத்தையுமே தாண்டி அந்த பார்டரில் வந்து நிற்கிறோம் வந்து. பார்டர் அதுக்கு அடுத்த தாண்டி போயாச்சுன்னா அங்கே வந்து சுத்த வெளி, அங்கே வந்து கும் இருட்டு, அங்கே வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம அந்த அளவுக்கு நான் மேலே போய் 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 நின்றுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட்டாக இது எதுவுமே இல்லை. எனக்கு வந்து இப்போ விஷுவலைஸ் பண்ணது எதுவுமே கம்ப்ளீட்டாக இந்த பேரியக்க மண்டலம் எல்லாமே மறைஞ்சு ஐம் லிட்டர்லி ஜம்பிங் இன் டு பிச் டார்க்னஸ். அங்கே கும் இருட்டு. இந்த கும் இருட்டில் போகும்பொழுது இங்கே இப்போ எதுவுமே இப்போ பார்த்துட்டு இருந்தது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுது வந்து. இப்போ அதை என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் அங்கே போகும்பொழுது அதுக்குள்ளே போய் கரைஞ்சிருதோம் வந்து. அந்த கும் இருட்டில் போய் அது வேற இருட்டு வேற நான் வேற இல்லை, அந்த இருட்டுக்குள்ளேயே போய் நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருதோம் வந்து. கரைஞ்சி 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 அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா அதிலே அப்படியே உறைஞ்சி நிற்கிறது வந்து. லிட்டரலாக ஃப்ரீஸ் ஆகி அதை தாண்டி வெளியில் வர்றதே இல்லை, ஒன்றுமே இல்லை அங்கே வந்து. இப்போது நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லாத இதுதான் அந்த இறை ஆற்றலோட தன்மை வந்து. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம்னா கடலும் அலையும் போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வந்து. இப்போ நீங்கள் அலை வந்து வெளியில் இருக்குது, இப்போ நீங்கள் அலை வந்து இப்போ நம்ம வந்து வெளியில் நார்மலாக இருக்கக்கூடியது வந்து உள்ளே போக 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 நடுக்கடலுக்கு போகும்பொழுது அங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் கடல் வேற அலை வேறையா? இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் வந்து. இப்போ இந்த அலையில் வந்து மோஷன் வெளியில் இருக்குது, மூமெண்ட் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே நடுவில் இருக்கிறது வந்து அலை, சாரி கடல். அங்கே கடலில் வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து வந்தாலும் சரி, வெளியில் இருக்கிற தண்ணியை எடுத்தாலும் அது ரெண்டும் வந்து ஒன்று தான் வந்து. அதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போனவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். அலையும் கடலும் வந்து ஒன்று தான், ரெண்டும் வித்தியாசம் இல்லை. இந்த அலையில் உள்ள மூமெண்ட்டை கழிச்சிட்டிங்கன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கடல். இப்போ நம்மளும் இங்கே தவம் பண்ணும்பொழுது இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போகிறோம். அந்த மூமெண்ட்டை கழிச்சு 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 போகும்பொழுது லிட்டரலி அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ இதுதான் அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரும்பொழுது இப்போ நம்ம மனசு என்ன பண்ணுறோம், இப்போ தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 14 to 40 cycles per second பீட்டாவில் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். திருப்பி நீங்கள் வந்து ஆக்னா தவத்தில் வரும்பொழுது அது 8 to 14 வருது. இன்னும் நீங்கள் துரியத்திலே நின்று பண்ணும்பொழுது 8 இருக்குது. திருப்பி துரியாதீதம் பண்ணி நம்ம வந்து சுத்த வெளியில் கரையும் பொழுது அது 1 to 3ங்கிற ஸ்டேஜுக்கு வந்து டெல்டா ஸ்டேஜுக்கு வந்துடுது. இப்போ இந்த டெல்டா தான் என்ன சொல்லியிருக்கோம், கடல் கூட கலக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிளேஸுக்கு பேர் தான் வந்து டெல்டா. ஸோ இப்போ அந்த டெல்டா தான் நம்ம வந்து சுத்த வெளியில் துரியாதீதத்தில் வந்து பண்ணுறோம். இப்போ இது இறங்கி 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 பண்ணும் பொழுது தான் இப்போது அந்த லோ ஃப்ரீக்குவென்சிக்கு போகும் பொழுது இப்போ அந்த ஃப்ரீக்குவென்சியில் என்ன இருக்குதுங்கிறத நம்மளால் வந்து உணர முடியும். ஸோ இப்போ இந்த மன அலைச்சூழல் குறைஞ்சி 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 வரும் பொழுது நம்ம துரியாதீதத்தில் உண்மையிலே வந்து சுத்த வெளியோட வந்து கலந்து அது வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. அவர் வந்து ஒன்று வந்து கரைதல், கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வரல, அது கூட அப்படியே லிட்டரலாக உறைஞ்சி அங்கேயே நிற்கிறோம் வந்து. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே பண்ணலாம். இப்போ நம்ம வழக்கமாக தியானம் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு கம்மிங் பேக். இப்போ நீங்கள் 5 நிமிஷம் இல்லை, இன்னும் ரொம்ப நேரம் இருக்கணுமா இருக்கலாம். முதல்ல இனிஷியலாக தியானம் பண்ணும் பொழுது நிறைய பேர் வந்து ஒரு அலாம் கிளாக்கை வச்சு 20 நிமிஷம் 25 நிமிஷம் 30 நிமிஷம் வச்சு பண்ணுறாங்க வந்து. ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் நல்ல தியானத்தில் சித்தி ஆக 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 இந்த கிளாக்லாம் தேவையில்லை. நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டைம் வந்து இப்போ காலையில் இப்போ அவசரமாக ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா ஓகே, இல்லை கொஞ்சம் முன்னாடி எழுந்து அந்த தியான டயத்தை வந்து அது நம்மளால் எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து லிட்டரலி ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஃபைன். இப்போ நம்ம வந்து கிளாக்கை ஒரு 25 நிமிஷம் அலாம் கிளாக்கை வச்சு நம்ம தவம் பண்ணுறோம். இப்போ தான் பொறுமையாக துரியம் நல்ல ஒரு சித்தியாகி துரியாதீதம் அப்படியே என்ட்ரு ஆகும்பொழுது இங்கே அலாம் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், போனது எல்லாமே திருப்பி கீழே இறங்கி வந்துடும் வந்து. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்ல தவத்தில் நல்ல ஒடுங்கி பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் இல்லாமல் பண்ணுறது பெட்டர். எனக்கு வந்து 7 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், நான் 6 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா ஒரு 5 மணிக்கு எழுந்து நம்ம பண்ணோன்னா அந்த ப்ராப்ளங்கள் இருக்காது. இன்னும் நிறைய வந்து நம்மளுடைய மைண்டுமே அந்த காலையில் எழுந்து தியானம் பண்ணுறது வந்து ஒரு சூரிய உதயத்துக்கு முன்னாடிலாம் பண்ணும் பொழுது 6 மணிக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மைண்டோட கிளாக் ரொட்டீன் கிளாக் எல்லாமே நிறைய ஒர்க் ஆகும் வந்து. அதுக்கு முன்னாடி பண்ணும்பொழுது டிஸ்டர்பன்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். காலையில் எழுந்து பண்ணுறவங்களுக்கு வந்து தே ஆல் நோ ஏர்லி மார்னிங் நீங்கள் ஒரு 4 மணி 4:30 மணிக்கு எழுந்து பண்ணிங்கன்னா மைண்ட் வில் பி ஃப்ரெஷ்.
நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து தியானம் பண்ணால் கூட தெரியாது வந்து. இப்போ சில நாள் இப்போ நம்மளுடைய பாடி வந்து கரெக்டான முறையில் இல்லைன்னா நீங்கள் 20 நிமிஷம் பண்ண வேண்டிய இடத்துல நம்மளே இப்போ கிளாக் வச்சு பண்ணுறவங்கலாம் டைம் ஆயிடுச்சா இல்லை இன்னும் வரலையா, இன்னும் 20 நிமிஷம் ஆகலையா அப்படின்னு தோணும் வந்து. இன்னொரு நாள் நம்ம நல்ல தியானம் பண்ணும்பொழுது என்ன அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ளே இப்போ இங்கே குரூப் மெடிடேஷன் பண்ணும்பொழுது கூட ஏன்னா அதுக்குள்ளே தவத்தை முடிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தோணும் வந்து. இது எல்லாம் நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடி ஆனால் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் வந்து. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 by 1 இதை அப்படியே ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மைண்டு வந்து செட் ஆகும். அப்போ எதுக்கு வந்து இந்த இடங்கள் எல்லாமே முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, எந்த இடத்துல உட்காந்து நம்ம பண்ணுறோமோ மைண்டு வந்து அதுக்கு வந்து நல்ல செட் ஆகிக்கும். இது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ராப்பர் ஹாலில் ப்ராப்பரான டெய்லி அதே இடத்துல அதே டயத்தில் பண்ணும் பொழுது நமக்கு வந்து பாடியும் அண்ட் மைண்ட் கிளாக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இந்த டயத்தில் இந்த இடத்துல இவர் உட்காந்தாருன்னா ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுவார். ஸோ வி வில் நாட் கெட் த டிஸ்டர்பன்சஸ். ஸோ மைண்டும் செட் ஆகிக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஒரு காலையில் 6 மணிக்கு போய் ஒரு உட்காந்துருந்தாருன்னா தியானம் பண்ணிட்டு வருவார், இல்லைனா தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது வந்து இட் வில் ஆல் கெட் செட்டப் வந்து. ஸோ நம்ம நல்ல தியானம் பண்ணதுக்கு அப்புறமா இடம்லாம் மேட்டரே கிடையாது. நீங்கள் எங்கே உட்காந்தாலும் உங்களால் தியானம் பண்ண முடியும். ஏதோ ஒரு மார்க்கெட்டில் 10 பேர் இடையில சத்தத்துக்கு இடையில கூட உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணணுமா, உங்களால் தியானம் பண்ண முடியும். இல்லை ஆளே இல்லாத இடத்துல காட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ண முடியுமா, தியானம் பண்ண முடியும். அப்போ வந்து இடங்கள் வந்து பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து when we go எலிவேட் ஆகி கொஞ்சம் மேலே 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 தவத்தில் நல்ல சித்தி அடையும் பொழுது இது எல்லாமே வந்து குறைஞ்சி போகுது. ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து பண்ண வேண்டிய முறைகள் வந்து. இப்போ இன்னும் நம்ம வந்து நிறைய மகரிஷி இங்கே வந்து சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் ஆல் நம்ம பல இதோட எடுத்து ரிலேட் பண்ணோன்னா, உதாரணத்துக்கு வந்து நம்ம பதஞ்சலி இதான் வந்து யோக சூத்திரம் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார் வந்து. இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் வந்து அதில் வந்து 8 ஸ்டேஜ் இருக்குது. யமம், ஆசனம், பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி அப்படின்னு இருக்குது வந்து. இந்த ஃபஸ்ட்டு 4 வந்து நம்மளுடைய பாடி ரிலேட்டடாக உள்ளது வந்து. பின்னாடி உள்ள 4 வந்து மைண்டு ரிலேட்டடாக உள்ளது வந்து. இப்போ நீங்கள் இப்போ அதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே பண்ணுற தியானம் அந்த சூத்திரத்துக்குள்ளே செட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரத்யாகாரா, தாரணா. பிரத்யாகாராவில் வந்து என்ன பண்ணுறோன்னா, வெளியில் போய்கிட்டு இருக்கிற மைண்டை வந்து ட்ராயிங் இன்வெர்ட்ஸ் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிடுறோம் வந்து. உள்ளுக்குள்ளே அங்கங்கே ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கிறத அதை புலன்கள் மூலமாக போகிறத ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் உள்ள இன்வெர்ட்ஸ்க்கு திருப்பி விடுறோம் வந்து. ரெண்டாவது வந்து தாரணாவில் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட்டட் குவிக்கிறோம். ஒரு இடத்துல கொண்டு வந்து எவ்ரிதிங் இஸ் கைண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் இன் அ சிங்கிள் பிளேஸ். இது குவிச்சதுக்கப்புறமா 3வது வந்து என்னென்னா தியானம். தியானம் வந்து ஒரு டார்கெட்டை வச்சு அந்த டார்கெட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுறது தியானம் வந்து. மைண்டை வந்து நீங்கள் ஒரு டெய்டி வர்ஷிப்போ இல்லைனா ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அந்த ஆப்ஜெக்டை நோக்கி ட்ராவல் பண்ணுறது வந்து. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து நீங்கள் வந்து தியானம். 4வது வந்து அந்த கோல் ரீச் ஆயிடுச்சு, எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போய் சேர்ந்துடுறோம். இது வந்து சமாதி. இப்போ நீங்கள் இதை வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மழையை ரிலேட் பண்ணிக்கலாம். கடலில் உள்ள தண்ணி இருக்குது, அது எல்லாமே வந்து ஆவியாகுது. ஆவியாகி போனதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எல்லாமே ஆவியாகி ஒரே டைரெக்ஷனில் இப்போ புலன்கள் எல்லாம் ஷட் பண்ணிட்டோம், எல்லாமே மேலே வருது. ஒரு இடத்துல வந்து குவியுது, கருமேகங்கள் எல்லாமே ஒரு இடத்துல வந்து குவியுது. நீங்கள் அதை வந்து அதுக்கு அடுத்தாப்பில் வந்து பிரத்யாகாரா தாரணாக்கு ரிலேட் பண்ணிக்கலாம். தாரணாக்கு அப்புறமா அதுக்கு அடுத்தாப்பில் தண்ணி வந்து மேலேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒரு இடத்த நோக்கி ஓடிட்டுருக்கு, கடலை நோக்கி ஓடிட்டுருக்குது. இது வந்து நம்ம பண்ணக்கூடிய தியானத்துக்கு ரிலேட் பண்ணிக்கலாம். சமாதி வந்து அந்த இடத்த நோக்கி ஓடிட்டுருக்குது, அங்கே போய் மெர்ஜ் ஆகுது. இங்கே ஓடிட்டுருக்கிற தண்ணி வந்து கடலில் போய் கலந்துருது. இப்போ நம்ம வந்து தியானத்தில் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து சமாதின்னு வச்சுருக்கோம். இதை தான் வந்து பதஞ்சலி சூத்திரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது அதில் வந்து இன்னொன்று வந்து உள்ளுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து 12 செகண்ட் பிரத்யாகாரா தாரணானா 12 செகண்ட், அந்த குவியறதுக்கு வந்து 12 செகண்ட் அவங்க அளவு முறை கொடுத்துருக்காங்க வந்து. இப்போ 12 செகண்ட் 12 தாரணா வந்து ஒரு தியானம். ஸோ இப்போ வந்து பிரத்யாகாரா தாரணாவில் வந்து நிற்கிறோன்னா 12 செகண்ட் அளவு, 12 தாரணா இருந்தால் ஒரு தியானம். 12 செகண்ட் இன்ட்டு 12, ஸோ 144. 144 இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2.5 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். இதே இது 12 தியானம் சேர்ந்தால் ஒரு சமாதி. இப்போ அதை நீங்கள் 2.5 நிமிஷத்தை நீங்கள் 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் கம் டு க்ளோஸ் டு
29 நிமிஷம் வரும். ஸோ இப்போ நீங்கள் 12 தாரணா இருந்தால் ஒரு தியானம், 12 தியானம் இருந்தால் ஒரு சமாதி. ஸோ இப்போ இந்த சமாதிக்குள்ள டைம் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 28 to 29 மினிட்ஸ். அந்த எக்ஸாக்ட் செகண்டோட 29 மினிட்ஸ் வரும். இதுதான் வந்து பதஞ்சலி சூத்திரத்தில் அவர் சொல்லக்கூடிய அந்த கால்குலேஷன். இப்போ நீங்கள் வேதாத்ரி மகரிஷி இப்போ நம்ம பண்ணக்கூடிய தவத்தோட டயத்தை பாருங்கள். 30 நிமிஷம் பண்ணுறோம். 30 நிமிஷத்தில் வந்து அந்த பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி நம்ம என்ன பண்ணுறோம், குவிக்கிறோம், ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோம், இப்போ உயிரோட கலந்துடுறோம். இப்போ இது எல்லாமே இதிலே அடங்கிடுது. வந்து அந்த சொல்லக்கூடிய 4 ஸ்டேஜும் பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி இது எல்லாமே இந்த தவத்தில் அடங்கிடுது. சொல்லக்கூடிய டைம் கால்குலேஷனும் 30 நிமிஷம். அதான் நம்ம 1/2 மணி நேரம் வச்சு பண்ணுறோம் வந்து. ஸோ இப்போ இது இங்கே பண்ணக்கூடியது ஒன்றுக்கும் நமக்கு வந்து இவர் வந்து நீங்கள் இவ்வளோதானா தியானம் அப்படின்னு இருக்கும். அவர் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒன்றுக்கும் விளக்கங்கள் பின்னாடி இருக்குது. நம்ம வந்து அந்த விளக்கங்களை இப்போது பார்த்தீங்கன்னா வந்து பதஞ்சலி சூத்திரத்தில் உள்ளதோட இட்ஸ் ஆல் ரிலேட்டட் வந்து. இதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை வந்து. இதுக்கு அடுத்தாப்பில் இப்போ இது வந்து எதுக்காக அந்த 30 நிமிஷம் டைம்ங்கிறத வச்சுக்கோங்கிறத நம்மளால் ரிலேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம நல்ல தியானம் பண்ணும்போது 30 நிமிஷத்தோட நிப்பாட்டணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் பண்ண முடியுதோ பண்ணிட்டு போகலாம் வந்து. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு வரும். நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு நீங்கள் இங்கே டச் பண்ணி கொடுக்குறீங்க, வந்துருச்சா, எனக்கு வந்து கரெக்டாக பண்ணுறேன்னா தெரியல, ஒரு சந்தேகம். அந்த சந்தேகமே வேணாம் அப்படிங்கிறாங்க வந்து. என்னைக்கு வந்து இந்த குரு ஆற்றல், இறை ஆற்றலோடு நமக்கு கலந்து உள்ளுக்குள்ளே வந்துருச்சோ, நமக்கு வந்து அது கண்டிப்பாக சத்தியமான உண்மை வந்து நமக்கு வந்து அங்கே வந்து நம்மளால் சில நாள் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்குமே தவிர வி ஆல் காட் இனிஷியேட்டட். இப்போ நான் இங்கே பண்ணுறேன், எனக்கு இந்த சைடில் கொஞ்சம் தள்ளி இருக்குது, எனக்கு இங்கே கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியல, கவலையே பட வேண்டாம். அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இறையாற்றல் வந்து நான் இங்கே வந்து பிட்யூட்ரி கிட்டக்க இங்கே ஃபோக்கஸ் பண்ணாலே தட் வில் அட்ஜஸ்ட். இவர் பிட்யூட்ரிக்கு வராரு, அந்த அளவுக்கு நமக்குடைய உடம்புல வந்து அறிவு இயங்கிட்டு இருக்குது அது வந்து. ஸோ அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இட் வில் டேக் கேர் ஆஃப் த இன்டர்னல் திங். இப்போ நான் இங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வர இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு தெரியும் ஒரு பிட்யூட்ரிக்கு தான் வராரு. ஸோ இட் வில் அந்த பிட்யூட்ரியை எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியுமோ அதை வந்து பண்ண வைக்கும் வந்து. அது போக வந்து நம்ம வந்து அந்த உயிர் ஆற்றலில் குருவோட கலந்தாச்சுன்னா குரு தொடர்பு. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து நீங்கள் வேதாத்ரி மகரிஷிகிட்ட டேரெக்டாக பார்த்துருக்க மாட்டீங்க, கற்றுட்ருக்க மாட்டீங்க. பட் அந்த குரு தொடர்பு ஒருத்தர் மூலமாக, அவர் மூலமாக இன்னொருத்தர்ட்டேருந்து வரும் பொழுது அந்த உயிர் தொடர்பு வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அந்த செயினில் வந்து எந்த இதுவுமே வந்து பிரேக் ஆகிறதே இல்லை. ஸோ அதனால் அந்த எனக்கு தவம் ஒழுங்காக கிடைக்குதா, இது கரெக்டான முறையாங்கிற சந்தேகம் தேவையே கிடையாது. எல்லாருமே கரெக்டாக தான் வந்து நம்ம பண்ணுறோம் வந்து. இப்போது நான் எப்படிங்க மெஷர் பண்ணுறது, நான் வந்து உட்காடுறேன், தியானம் பண்ணுறேன், இது கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறத நான் எப்படி வந்து பண்ணுறதுங்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்லக்கூடியது என்னென்னா, முதல்ல வந்து ஒரு ஜோக்காக இருக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து வெளியில் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களோடலாம் எப்படி நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு கோவப்படாமல் இருக்கிறோமா, ஒரு 6 மாதமாக நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன், அது வந்து நமக்கு ஃபீட்பேக்கே கிடைக்கும் வந்து. இல்லை நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாரு. நான் போன வாரம் பேசும்போது கூட சொன்னேன், நான் வந்து நம்ம தியானம் பண்ணலை அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கோவப்படுறோம், நீங்கள் போய் ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வில் கெட் அ சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாக இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, யூ ஆர் கோயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அங்கே வந்து கொஞ்சம் உங்கள் ஸ்டேஜ் மாறுது. சரி நீங்கள் போய் 1/2 மணி நேரம் போயிட்டு வந்தாருன்னா வந்து நிறைய பேர் அந்த சிரிக்கிறது தெரியுது வந்து. ஸோ அது வந்து ஒரு சிக்னல். ஸோ வந்து இல்லை நீங்கள் நிறைய மாறி இருக்கிறீங்க வந்து, இப்போ ஒரு டென்ஷன் ஆகுது, இல்லை யூஆர் ஹேண்ட்லிங் திங்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அது வந்து வீட்டில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், எல்லா இடத்துலையும் யூ வில் பி ஏபிள் டு சீ தட் டிஃப்ரென்ஸ். இப்போ இன்னும் சில இடத்துல நம்ம போகும்பொழுது வந்து நிறைய பேர் வந்து உட்காந்து நம்ம பேச முடியும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு 6 மாதம் 1 வருஷம் தியானம் பண்ணும்போது நம்ம அவங்களோட பேசுகிற விதங்கள், நம்ம வந்து ஒரு பப்ளிக்கில் கமெண்ட் பண்ணுறது, இல்லைனா ஒரு கமாண்டிங்காக பேசுகிறது, இது எல்லாமே தட் வில் பி அ டிராஸ்டிக் சேஞ்ச். அது நம்மளாலே வந்து உணர முடியும் வந்து. ரெண்டாவது வந்து என்னென்னா, நம்ம வந்து நல்ல தியானம் பண்ணுறோங்கிறது வந்து நமக்கு வந்து நிறைய நம்மளோட நினைக்கிற விஷயங்கள் வந்து நடக்கும் வந்து. இப்போ நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா என்ன, தெர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். என்னென்னா, என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து நினைப்போம் வந்து. ப்ராக்டிக்கலி வாட் எவர் இஸ் பாசிபிள். நம்ம நினைக்கிறது நடக்குது, அவங்களுக்குலாம் நினைக்கிறது நடக்குது, எனக்கு நடக்கலை அப்படின்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நடக்கிறத நினைக்கிறாங்க. இப்போ இதை தான் நம்ம வந்து ஞானிகளுக்கு சொல்லும் பொழுது, ஞானிகள் வந்து முக்காலமும் உணர்ந்த ஞானிகள்,
தே நோ த பாஸ்ட், தே நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ப்ரெசென்ட், தே நோ வாட் வில் ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர். அதை மட்டும்தான் அவங்களால நினைக்க முடியும், அதை தான் அவங்க நினைப்பாங்க வந்து. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் வந்து. ஸோ இப்போ நம்ம எந்த அளவுக்கு நான் நல்ல தியானம் பண்ணுறேன்னா நான் நினைக்கிறதுலாம் நடக்குதா, தென் தட் இஸ் லைக் அனதர் குட் சைன். ஓகே, பட் அப்போ அந்த எந்த மாதிரி தாட்ஸ் வருது, நல்ல விதமான தாட்ஸ் வருதா, கெட்ட விதமான தாட்ஸ் வருதா, அடுத்தவங்களை ஹார்ம் பண்ணக்கூடியது வருதா, ஸோ என்னோட செயலே எப்படி இருக்குதுங்கிறது வந்து நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன்லேயோ இல்லை ஒரு தியானத்தை ஒரு மௌனத்திலேயோ உட்காந்து நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நான் நினைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குதுன்னா தென் இன்னும் நான் வந்து இட்ஸ் நாட் லைக் நான் வந்து தியானம் பண்ணணும் இல்லை, இன்னும் வந்து ஐ ஹேவ் டு ட்ராவல் இன் தட் டைரக்ஷன். ஏன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வித்தியாசமாக இருக்குது, ஏன் நடக்கிறது வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து நான் வந்து ஐ ஹேவ் டு ட்ராவல். ஸோ இது வந்து இன்னும் வந்து வி கேன் மெஷர். இப்போ இல்லைன்னா என்ன நினச்சாலும் நடக்குது அப்படின்னா ஓகே, ஸோ தென் யுவர் தியானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு வரோங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்னும் 2 வந்து பொருள் கவர்ச்சி, புலன் கவர்ச்சி. இப்போ என்ன வந்து புலன் கவர்ச்சினா, இப்போ சாப்பிட்றது வந்து ஏதாவது ஒரு இதை பார்த்தா 2ஓட போகுதுங்கிறதுக்கு இல்லாமல் நான் வந்து ஒரு 20 இன்னும் வேணும், இன்னும் சாப்பிடணும், அதுக்கப்புறம் திருப்பி போய் வில் கோ சஃபர். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அந்த புலன் கவர்ச்சி, படம் பார்க்குறோம், ஃபுல்லாக உட்காந்து ராத்திரி 10 படம் ஃபுல்லாக விடிய உட்காந்து மூவி பார்க்குறது, இல்லைன்னா கிரிக்கெட் பார்க்கறனாலும் ஃபுல்லாக கண்டினியூஸாக நைட்டெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறது வந்து. இப்போ இதில் நான் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறேன் வந்து, அந்த புலன் கவர்ச்சியில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குதா, சேஞ்சஸ் இருக்குதாங்கிறது தட் இஸ் அனதர் மெஷர்மெண்ட். இல்லைங்க நான் இப்போல்லாம் ரொம்ப பார்க்குறது இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 3 hours பண்ணைக்கு ஒரு இது பார்த்தேன்னா தென் ஐ வில் ஸ்டாப். இல்லை சாப்பாட்லேயும் ஐ ஹேவ் எ பெட்டர் கண்ட்ரோல். எனக்கு வந்துருச்சு, யாரும் என்ன தான் நீங்கள் எனக்கு பிடிச்ச சாப்பாடை கொண்டு வச்சாலும் இப்போ நான் வந்து ஒரு 2 இட்லி சாப்பிட்றேன்னா அதுக்கு மேலே நான் சாப்பிட்றதில்ல, நாளைக்கு எடுத்துப்பேன் நான் வந்து. இல்லை அப்படி இன்றைக்கி ஒன்று எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன்னா அடுத்த வேளை மத்தியானத்தில் உள்ள சாப்பாடை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வில் ஹேவ் அ பெட்டர் கண்ட்ரோல் ஆன் மை ஃபுட். தட் இஸ் லைக் அனதர் வே ஆஃப் மெஷரிங். லாஸ்ட்டு வந்து மெட்டீரியலிஸ்டிக் திங். எனக்கு வந்து ஊரில் இருக்கிற கார் எல்லாம் வாங்கணும், ஊரில் கடைக்கு போனேன்னா மாலில் போனேன்னா ஃபுல் ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வந்து டம்ப் பண்ணணும். இப்போ லேடிஸ் எடுத்தோன்னா கிச்சனில் இந்த பாத்திரம் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வந்து டம்ப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மைண்ட் செட்லேருந்து இல்லை, இப்போ எனக்கு தேவைக்கு என்ன வேணும், அதுக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு யாருமே வர்றதில்லை. இப்போ எனக்கு தேவைக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், நான் அப்போ அதில் வந்து எனக்குடைய மாற்றங்கள் வந்திருக்குதாங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அதில் ஒரு சேஞ்சஸ் வந்ததுன்னா தட் இஸ் அ குட் திங். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறது நடக்குதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். பொருள் கவர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம், புலன் கவர்ச்சி பார்க்கலாம். இப்போ இந்த 4ல் எனக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருந்ததா, நான் வந்து ஒரு தவத்தில் கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன், அந்த டைரெக்ஷனில் நான் போயிட்டுருக்கேங்கிறத வச்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு இதில் எது நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எப்படி பண்ணாலும் என்னால் தியானத்தில் வந்து உட்காந்து பண்ண முடியல, நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸ், என்னால் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பண்ண முடியல, 20 நிமிஷம் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ அதுக்கு விளக்கங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கும் சில காரணங்கள். ஒன்று வந்து இந்த 5லே அளவு முறை இல்லாதது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். 5லே அளவு முறை என்ன சொல்கிறோம், உணவு, உறக்கம், உழைப்பு, எண்ணம், உடல் உறவு. ஸோ இந்த 5ல் வந்து ஒரு அளவு முறை இல்லாமல் போகும் பொழுது தெர் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ். நம்ம தவத்தில் வந்து எவ்வளோ தான் உட்காந்து பண்ணாலும் தவம் வந்து சித்தி ஆகாது. அதுக்கப்புறமா வந்து சூழ்நிலை, இப்போ வந்து எந்த அட்மாஸ்பியரில் உட்காந்து நம்ம பண்ணுறோம், அதுவும் வந்து ஒரு ஒரு நம்மளோட தவம் நல்லா சித்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து. அதுக்கப்புறம் வந்து கோள்களின் சூழ்நிலை வந்து, இப்போ கோள்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்கள், இப்போ நம்ம நிறைய பஞ்சபூத நவகிரகம்லாம் பண்ணி அந்த பிளானட்டரி மோஷன், பிளானட்டோட ஒரு நல்ல ஒரு ஹார்மோனியை பில்ட் பண்ணிட்டோம்னா தட் வில் ஹெல்ப். இப்போ அதுலேருந்து வரக்கூடிய அலைகள் கூட இட் மேக்ஸ் அன் இம்பேக்ட். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய கர்மைய பதிவு, இதையும் தாண்டி எனக்கு எல்லாமே நான் கரெக்டாக இருக்குதுன்னா நான் கொண்டு வந்த கர்மைய பதிவுகள் வந்து இட் வில் ஹேவ் அன் இம்பேக்ட். ஸோ அது வந்து அந்த பதிவுகள் வந்து எனக்கு வந்து சில விளைவுகளை கொடுத்துட்ருக்குது. கொஞ்சம் காலப்போக்கில் இட் வில் சேஞ்ச். பட் நான் இதனால் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இதனால் எனக்கு கொஞ்சம் தவங்கள் சரியான முறையில் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ நான் வந்து மற்ற 1 by 1 என் கண்ட்ரோலில் இருப்பேன். கர்மயத்தில் இருக்கிறது வந்து ஏற்கனவே சில பதிவுகள் இருக்குது, அதை மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பிராயச்சித்தம் பண்ணுறேன்னா, மேற்பதிவு பண்ணுறேன்னா, அடியோடு அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா. ஸோ இப்போ தீஸ் ஆர் ஆல் தி மெத்தட்ஸ் அந்த பதிவுகளை குறைக்கிறதுக்கு. ஸோ இப்போ இதில் நான் எந்தெந்த முறையில் பண்ணலாங்கிறது ஒன்று. பட் நான் இந்த 5 அளவு முறை என்னால் ஐ கேன் டெஃபினெட்லி டூ தட். நான் சூழ்நிலை வந்து எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும், அதுக்குள்ள சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறது. பட் இருந்தாலும் சில சமயம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சரியான முறையில் இல்லைனாலும் ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தட் லைக் அ ஸ்லோலி. பட் என் கண்ட்ரோலில் இருக்கிற ஒன் பை ஒன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து தியானத்தில் வந்து சித்தி வர முடியும். அதில் வந்து எந்த சந்தேகம், முதல்ல வந்து அந்த சந்தேகம்ங்கிறத வந்து
நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது. அந்த ஏகத்தை நம்ம போய் அடையணும் அப்படின்னா சந்தேகத்தை முதல்ல தூக்கி ஓரமாக வைக்கணும். வச்சாதான் நம்மளால் அந்த ஜேர்னியில் வந்து ஃபுல்ஃபில் அடைய முடியும். பட் எல்லாருக்குமே தியானம் பண்ணுறோம், தியானம் பண்ண உட்கார்ந்துருக்கவங்க எல்லாத்துக்குமே தவம் கிடைக்கும். அதில் வந்து எந்த அந்த சந்தேகம் இல்லாமல் நம்ம போக ஆரம்பித்தோன்னா இட் வில் ஹெல்ப். பட் நம்ம அது வந்து ஒரு முறையான ஸ்டெப்பை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது எல்லாத்தையுமே நான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறேன்னா அதில் எந்த விதமான எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்காது. ஒருத்தருக்கு கூட இருக்கும், குறைய இருக்கலாம். அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணும் பொழுது காலப்போக்கில் எல்லாருக்கும் தவம் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன்.